சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதகே. ஹரஹர மகாதேவ. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல காமாட்சி மீனாட்சியுடனமர் கங்கைவராக நதீஸ்வர பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்று புதுச்சேரி மாநிலத்திலே புகழ்பெற்று விளங்கக்கூடிய அற்புத க்ஷேத்திரமாகிய திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரத்தை பற்றி சிந்திக்கின்றோம். காசிக்கு வீசமிகு திருக்காஞ்சி என்பது இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை. ஒரு க்ஷேத்திரத்தை நாம் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு மூவகை சிறப்பு முக்கியமானது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்வார்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவை மூன்றும் முறையாய் சென்று தரிசிப்பவருக்கு நல்லதோர் வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே என்று தாயுமான சுவாமிகள் கூறுகின்றார். அப்படி நாம் யாத்திரை செல்லும் பொழுது மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூவை சிறப்புமிக்க ஆலயங்களை தரிசித்து அந்த அற்புதமான பேரினை பெறுவது நம் வாழ்விலே பல வகையான நன்மைகளை அருளுகின்றது. அதற்கேற்ப இந்த க்ஷேத்திரத்திலே மூர்த்தி கங்கைவராக நதீஸ்வர பெருமான், தலம் திருக்காஞ்சி, தீர்த்தம் சங்கராபரணி என்று சொல்லக்கூடிய கங்கைக்கு நிகரான ஒரு தீர்த்தம். ஆக மூவகை சிறப்புமிக்க இவ்வாலயத்தை பற்றி இன்றைய நாளிலே சிந்திப்பதிலே இறைவன் நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றார். இந்த ஆலயம் அகத்திய பெருமானுடைய திருக்கரத்தினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை மையமாக கொண்டு உருவான ஒரு ஆலயம். வேதபுரி என்று சொல்லக்கூடியது புதுச்சேரியினுடைய மிக பழமை வாய்ந்த ஒரு பெயர். இங்கே அகத்திய பெருமான் வேதங்கள் தழைக்க செய்வதற்காக பல்கலைக்கழகம் அமைத்து 4 வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் இவைகளெல்லாம் தோற்றுவித்து அவருக்கு பயிலச் செய்வதற்கான ஒரு கல்லூரை நடத்தி வந்ததினாலே இதற்கு வேதபுரி என்று பெயர். இந்த வேதபுரி க்ஷேத்திரத்தில் அகத்திய பெருமான் தங்கியிருந்த ஒரு இடம் திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரம். அவர் நித்திய பூஜை செய்வதற்காக ஒரு சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்கின்றார். அந்த சிவலிங்கம் ஷோடச கலாலிங்கமாக பிரதிஷ்டை செய்கின்றார். சிவலிங்கங்கள் பல வகையாக உண்டு. பானலிங்கம், ஷோடசலிங்கம், அஷ்டகலாலிங்கம், இப்படி லிங்கங்களிலே பல வகை. அதிலே ஒன்று ஷோடச கலாலிங்கம், 16 செல்வங்களை தரக்கூடியது. ஷோடசம் என்றால் 16 செல்வங்களை தரக்கூடிய சிவலிங்கமாக 16 பட்டைகளோடு கூடிய அற்புத லிங்கமாக இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கின்றார். இந்த சிவலிங்கத்தை மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்கின்றார். சத்யோஜாதமூர்த்தி என்று பெயர். மேற்கு நோக்கிய தலங்களெல்லாம் 1000 கிழக்கு நோக்கிய சிவாலயங்களை தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஒரு மேற்கு நோக்கிய சிவாலயத்தை தரிசனம் செய்தால் கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட க்ஷேத்திரமாக இந்த திருக்காஞ்சி விளங்குகின்றது. இந்த சிவபெருமானை பூஜிப்பதற்காக நல்ல ஜலம் வேண்டும் என்று அகத்திய பெருமான் சிவபெருமானத்தில் பிரார்த்திக்கின்றார். அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்க இங்கே வராக நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி செஞ்சி என்று சொல்லக்கூடிய இடத்திலே உற்பத்தியாகி புதுச்சேரி கடற்கரையிலே கலக்கின்றது. மேற்கே உற்பத்தியாகி கிழக்கே கடற்கரையில் கலக்கக்கூடிய இந்த நதியை திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தின் பக்கமாக திருப்புமாறு சிவபெருமான் வராகமூர்த்தி இடத்திலே சொல்லுகின்றார். மகாவிஷ்ணுனுடைய 3வது அவதாரமாகிய வராகமூர்த்தி தன்னுடைய கொம்புகளினாலே கீறி கிழக்கே உற்பத்தியாகின்ற அந்த நதி வடக்கு பக்கமாக இந்த திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் வடக்கு முகமாக பாயுமாறு திருப்பி மீண்டும் கிழக்கே கடற்கரையிலே கலக்கச் செய்கின்றார். ஆக இந்த திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய இடத்திலே சுமார் 300 மீட்டர் தூரம் வடக்கு முகமாக இந்த ஜலம் பாய்கின்றது. உத்திரவாகினி என்ற பெயர். இன்றும் இங்கே உத்தரவாகினிப்பேட்டை என்று ஊர் உள்ளது. அந்த இடம் வடக்கு முகமாக இந்த நீர் திரும்புகின்ற இடமாக அமையப்பட்டுகின்றது. அப்படி வடக்கு முகமாக பாய்வதனாலே கங்கையினுடைய சாநித்தியம் இந்த ஜலத்திலே பூரணமாக இருக்கின்றது. அதனால் இதற்கு அகத்தியர் சங்கராபரணி என்று பெயர் வைக்கின்றார். சங்கரன் என்றால் சிவபெருமான், ஆபரணம் என்றால் அவர் சூடியிருப்பது, சங்கரனுக்கு ஆபரணமாக இருப்பவள் என்று இந்த நதிக்கு பெயர். ஆக கங்கையினுடைய இன்னொரு பெயர்தான் சங்கராபரணி.
அப்படி கங்கைக்கு நிகரான இந்த தீர்த்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கு பூஜித்து மகிழ்ந்து வருகின்றார். ஒரு காலத்தில் ஒரு அந்தணர் அவருடைய தகப்பனாருடைய அஸ்தியை காசியிலே கரைப்பதற்காக யாத்திரையாக எடுத்து செல்லுகின்றார். அப்படி வரும்பொழுது இந்த இடத்திலே வரும்பொழுது மாலை பொழுதாகின்றது. தன்னுடைய அனுஷ்டானங்களை செய்து முடித்து தங்கி மறுநாள் கிளம்புவதற்காக இங்கே தங்குகின்றார். கூட ஒரு சீடனை அழைத்து வருகின்றார் அந்த அஸ்தி பாணியை சுமந்து வருவதற்காக. அவர் நித்திய அனுஷ்டானங்கள் செய்ய போகும்போது இந்த அஸ்தி கலயத்தை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சீடத்தில் சொல்லிவிட்டு செல்கின்றார். அந்த சீடனிற்கு ரொம்ப நாட்களாக இதை தூக்கி கொண்டு கூடையே சுற்றி கொண்டு இது உள்ள என்ன இருக்குது என்பதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஏற்பட்டு அதை பிரித்து பார்க்கின்றார். குரு இல்லாத நேரத்தில் வாசனையான மலர்கள் அவன் கண்ணிற்கு பட்டது. இந்த வாசனையான பூக்களை தான் நம்மளை தூக்கி கொண்டு வர சொல்கிறார் என்று அதை மறுபடியும் கட்டிவிடுகின்றார். இந்த அந்தனர் நித்திய பூஜைகளை முடித்து தங்கி மறுநாள் காலை எழுந்து மறுபடியும் யாத்திரையை தொடங்கி காசிக்கு குருவும் சீடனும் சென்றடைகின்றார்கள். கங்கையில் குரு நீராடி இந்த அஸ்தியை கரைப்பதற்காக பானையை பிரிக்கின்றார். உடன் சீடனும் நிற்கின்றார். பிரித்த பிறகு அதிலே அஸ்தி இருந்ததை சீடன் பார்த்து அதிர்ச்சி அடைகின்றார். குருநாதரத்திலே சொல்லுகின்றார், திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் தங்கியிருக்கும் போது ஆவலின் காரணமாக இதை பிரித்து பார்த்தேன். அதில் புஷ்பமாக என் கண்களுக்கு காட்சி அளித்தது, இப்போது அஸ்தியாக இருக்கின்றது என்று சொல்கிறார். இதை பரீட்சை செய்ய வேண்டும் என்று எண்ணி அந்த அஸ்தியை காசியிலே கரைக்காமல் மீண்டும் குருவும் சீடனுமாக திருக்காஞ்சிக்கு வருகின்றார்கள். இங்கே வந்து மீண்டும் அந்த கலயத்தை பிரித்து பார்க்கிறார்கள். பார்க்கும்போது வாசனையான மலர் குருவுக்கும் சீடனுக்கும் காட்சி தந்தது. இதை பார்த்து சிவபெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். சிவபெருமான் கூறுகின்றார், காசிக்கு வீசம் இதுவே என்று அசரீரியாக அருளினார். ஆகையினால் அன்று முதல் இது காசியை காட்டிலும் வீசம் மிகுந்த க்ஷேத்திரமாக விளங்கி வருகின்றது. அந்த அஸ்தியை இந்த சங்கராபுர நதியிலே கரைத்து புத்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை இங்கே செய்கின்றார். அன்று முதல் இங்கே யாரெல்லாம் இந்த சங்கராபுர நதியிலே முன்னோருடைய அஸ்தியை கரைத்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்தை அடைந்து கைலாசத்தை அடைந்து நமக்கெல்லாம் நல்லொரு நல்ல ஆசியினை வழங்குவதாக இந்த க்ஷேத்திரத்தினுடைய புராணம் விளக்குகின்றது. அஸ்தி பூவாக மாறிய காரணத்தினாலே எலும்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய க்ஷேத்திரமாக இந்த திருக்காஞ்சி விளங்குகின்றது. முன்காலத்திலே இந்த ஆலயம் ஆத்தங்கரை ஒட்டினார் போல் இருந்தது. அந்த ஆலயத்தில் ராஜேந்திர சோழன் திருப்பணி செய்வதற்குண்டான கல்வெட்டுகள், இரண்டாம் குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்வதற்கான கல்வெட்டுகள், இவைகளெல்லாம் இங்கே கல்வெட்டு மூலமாக அறியப்பட்டு இவ்வாலயம் ஆயிரங்கால் மண்டபத்தோடு கூடிய மிகப்பெரிய கற்றளை கோயிலாக இருந்தது புலப்படுகின்றது. ஒரு பெரிய காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாலயம் சிறிதாக பழுது ஏற்பட்டு ஆற்றங்கரையிலிருந்து அனைத்து ஆலயமும் ஒவ்வொன்றாக பழுதடைந்து ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு இந்த கிராமவாசிகளுடைய ஒரு ஒத்துழைப்போடு இங்கிருந்த மூல விக்கிரகங்களை எடுத்து இப்பொழுது உள்ள ஒரு ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து புதிய திருப்பணிகள் செய்வித்து 2016ஆம் ஆண்டு அற்புதமான மகா கும்பாக நிகழப்பெற்று மீண்டும் வழிபாட்டிற்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாலயத்தில் இறைவனை தரிசனம் செய்தால் காசிக்கு சென்று இறைவனை தரிசித்த அந்த அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கின்றது. காசியிலே அன்னபூரணி விசாலாட்சி என்று 2 அம்பிகை, அதற்கேற்ப இங்கே காமாட்சி மீனாட்சி என்று 2 அம்பிகைகள். காசியிலே துண்டி விநாயகர், இங்கும் துண்டி விநாயகர். காசியிலே காலபைரவர் இருப்பது போல் இங்கும் காலபைரவர் நமக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாலயத்தில் அனைத்து விதமான சைவாலயத்தில் உள்ள அனைத்து வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறுகின்றது. பிரதோஷம், இங்கு அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக, ஏன்னா முன்னோர்களுக்கு உண்டான க்ஷேத்திரம் என்பதனாலே அமாவாசையிலே இந்த சங்கராபுர நதியிலே நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்து அதன் பின்பு இங்கு இறைவனை வழிபாடு செய்தால் பித்ருதோஷங்கள் நம்மை விட்டு விலகுகின்றது. பித்ருதோஷம் நிவர்த்தி அடையக்கூடிய க்ஷேத்திரமாக இந்த திருக்காஞ்சி க்ஷேத்திரம் அமையப்பட்டு இருக்கின்றது. இங்கே வராக பெருமாளுடைய கும்பிழாலே கீரை நதி உற்பத்தியானதனாலே இங்கே லக்ஷ்மி வராக பெருமாள் இங்கே எழுந்தருளி அனுக்கிரகம் செய்கின்றார். அந்த காலத்தில் பொருள் வேண்டுமானால் அருள் வேண்டும் என்று சொல்வார்கள். இறைவனுடைய அருள் கிடைத்தால் நமக்கு பொருள் கிடைக்கும். அதனால்தான் திருப்பதிக்கு செல்வதற்கு முன்பு திருவண்ணாமலை சென்று திருப்பதிக்கு செல்வது நம்முடைய மரபாக இருந்தது. அண்ணாமலையாரை தரிசித்து அருளை பெற்றால் வெங்கடேஸ்வரனை தரிசித்து அங்கே பொருளை பெறலாம் என்று சொல்வார்கள். அதற்கேற்ப இங்கே மேற்கு முகத்தில் நம்முடைய ஆலயம் அமைந்திருப்பதனால்கே மேற்கு ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்து சிவபெருமானை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற்ற பின்பு
இங்கே கிழக்கு நோக்கிய வண்ணமாக லட்சுமிவராக பெருமான் அனுக்கிரகம் செய்வதனால் அவரை தரிசனம் செய்தால் நமக்கு பொருட்செல்வம் கிடைக்கின்றது. ஆக அருட்செல்வம் பொருட்செல்வமாக இரண்டும் அள்ளித்தரக்கூடிய க்ஷேத்திரமாக இந்த திருக்காஞ்சி விலகுகின்றது. இங்கே இருக்கக்கூடிய நதி மிகவும் சிறப்பு வாய்ந்த நதி. இந்த நதியிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு நடக்கக்கூடிய புஷ்கர நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். மேஷ ராசியிலே குரு பகவான் பிரவேசிக்கக்கூடிய அந்த முதல் 12 நாட்கள் மகா புஷ்கரம் இங்கே சிறப்பாக நடைபெறும். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புஷ்கர விழா மிக சிறப்பாக நடைபெற்று இங்கே பல லட்சம் பக்தர்கள் இந்த நதியிலே நீராடி இறைவனை தரிசித்தார்கள். அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த சங்கராபுர நதியிலே கங்கா ஆரத்தி வழிபாடு நடைபெறுகின்றது. காசியிலே 365 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஆரத்தி விழா இங்கு வாரம் ஒரு முறை சனிக்கிழமை தோறும் கங்காதேவிக்கு சிறப்பாக நடைபெறுகின்றது. அதிலும் பக்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டு கங்கா மாதானுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் வாழ்வில் ஒருமனையானும் இந்த காசிக்கு வீச மிகுந்த திருச்சாந்திற்கு பக்தர்கள் எல்லாம் வருகை தந்து கங்கவராக நதீஸ்வர பெருமானை தரிசித்து முன்னோர்களுடைய சாபம் நீங்க பெற்று முன்னோர்களுடைய ஆசியை பெற்று 16 செல்வங்களையும் அருளக்கூடிய இறைவனை தரிசித்து அவருடைய பரிபூர்ண பெருங்கருணைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அகத்திய பெருமான் தான் நம்முடைய ஆலயத்தினுடைய முதன்மையான குரு. அவருடைய திருக்கரத்தினாலே பிரதிஷ்டை செய்ததனால்தான் இந்த திருக்காஞ்சி என்றே ஒரு அற்புதமான தலம் உருவாகியது. வேதபுரி என்று இந்த புதுச்சேரி உருவாவதற்கும் அவரே முக்கிய காரணம். இந்த வேதபுரி என்று சொல்லக்கூடிய புதுச்சேரியிலே 5 இடங்களில் அகத்திய பெருமான் சிவபூஜை செய்திருக்கின்றார். திருக்காஞ்சி, அடுத்து வேதபுரீஸ்வர பெருமான், நெட்டப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வர பெருமான், உழவர்கரை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர், இப்போது மீனாசுந்தரேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய ஆலயம், மேலும் கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த 5 தலங்களும் அகத்திய பெருமான் பூஜித்த அற்புதமான தலமாக புதுச்சேரி மண்ணில் விளங்குகின்றது. பொதிகை மாமுனியாக இருக்கக்கூடிய அந்த அகத்திய பெருமான் இங்கே லோகமுத்திரை அம்பிகையோடு எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற க்ஷேத்திரம். இங்கே அவருக்கான ஒரு தனி சன்னதி, அதில் லோகமுத்திரையோடு அனுகிரகம் செய்கின்றார். அவருடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஆயில்ய நட்சத்திரத்தன்று அகத்திய பெருமானுக்கு இங்கே சிறப்பான முறையில் குரு பூஜை அபிஷேகம் நடைபெறும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை தினம். அன்றைய தினத்தில் அவருக்கு சிறப்பு அபிஷேகம், லோகமுத்திரையுடன் அகத்திய பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் இவரெல்லாம் அன்றைய தினத்தில் நடைபெறுகின்றது. குருவர்களை பெறுவதற்காக இங்கே ஆயுள் நட்சத்திரத்திலே வந்து அகத்தியரை தரிசனம் செய்தால் அகத்திய பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கும். அகத்திய பெருமானுடைய பாடல் வரியிலே பூதலத்தில் அஸ்திதனை புஷ்பமாக மாற்றி பூவார் கண்டு அதிசயிக்க செய்த தயாபரனே என்று இந்த சிவபெருமானை கூறுகின்றார். பூதலம் என்று சொல்லக்கூடிய இந்த பூவுலகத்திலே அஸ்திதனை புஷ்பமாக மாற்றி இந்த பூலோக வாசிகளெல்லாம் கண்டு அதிசயத்தை செய்த சிவபெருமானே என்று அவரை புகழ்ந்து தன்னுடைய பாடலை குறிப்பிடுகின்றார். அற்புதமான க்ஷேத்திரமாக அகத்திய பெருமானால் இந்த ஆலயம் விளங்கி கொண்டிருக்கின்றது. இறைவனுக்கு 5 முகங்களே. மேற்கு நோக்கிய முகத்திற்கு சத்யோஜாதம் என்று பெயர். இந்த மேற்கு நோக்கிய சிவாலயங்கள் நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகம். அதனால தான் வைத்தீஸ்வரன் கோயிலிலே வைத்தியநாத சுவாமி மேற்கு நோக்கி இருக்கின்றார். எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடியவர். சென்னையிலே மருந்தீஸ்வரர், மருந்தாக நமக்கு அருளக்கூடிய சிவபெருமான் அங்கே மேற்கு நோக்கி அருள்கின்றார். திருக்கடையூரிலே நோய்களை தீர்த்து ஆயுளை அதிகரிக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வர பெருமான் மேற்கு நோக்கி அருள்கின்றார். அந்த வகையிலே திருக்காஞ்சியிலே கங்கவராக நதீஸ்வர பெருமானும் மேற்கு நோக்கி அருள் இருப்பதனாலே இந்த மேற்கு நோக்கிய சிவாலயத்தை தரிசனம் செய்தால் நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கின்றது. சகல விதமான வியாதிகளும் தீர்ந்து ஆரோக்கியமான வாழ்வினை சிவபெருமான் நமக்கு அருளுகின்றார். இவ்வாலயத்தில் மேலும் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக இங்கே 9 சித்தர்கள், நவசித்தர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் 9 சித்தர்கள் இங்கே தவம் செய்து அவர்கள் ஜீவசமாதி அடைந்ததாக கூறுகின்றார்கள். இந்த சமாதி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நாள்க எவ்விடத்தில் இருக்கின்றது என்பதை அறியக்கூடிய அந்த ஆற்றல் இறைவன் நமக்கு அருளவில்லை. ஆகையினால் அது நினைவாக கங்காதர சுவாமிகள், சதாசிவ சுவாமிகள், குபேரவர்மன் போன்ற 9 சித்தர்களின் நினைவாக இங்கே ஒரு சித்தர் பீடம் அமையப்பட்டிருக்கின்றது. அவ்விடத்திலே அமர்ந்து தியானம் செய்தால்
சித்தருடைய பரிபூர்ணமான திருவருள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்று சொல்வார்கள். குருவை தரிசித்து இறைவனை தரிசித்தால் நமக்கு பூரண பலன் கிடைக்கும். அவையில் அந்த சித்தர் பீடத்தில் பல அன்பர்கள் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது நல்ல ஒரு ஆற்றல் இங்கே கிடைப்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த சித்தர் பீடம் ஆலயத்திற்கு ஈசான திக்கிலே அமைந்திருக்கின்றது. மேலும் அவ்விடத்தில் 108 அடி உயரத்தில் சதாசிவமூர்த்தி சிவபெருமானுடைய சதாசிவமூர்த்தி 5 முகங்கள் 10 கரங்களோடு கூடிய சிவபெருமானுக்கு உண்டான ஒரு சிலாவிக்கிரக திருப்பணியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஆலயத்தில் 27 நட்சத்திரங்களுடைய விக்கிரகங்கள், அஸ்வினி பரணி போன்ற 27 நட்சத்திரங்களுடைய உருவங்கள் அமைத்த திருமேனியோடு கூடிய ஆலயம், 12 ராசிகளுக்கு உண்டான உருவத்தோடு கூடிய ஆலயம், நவகிரகங்கள் எல்லாம் தம்பதிகளோடு கூடிய ஆலயம், இவ்வாறான ஒரு ஆலயம் அங்கே திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் அதற்குடைய குடமுழக்கம் நடைபெற இருக்கின்றது. அதன் பின்பு இங்கே தரிசனம் செய்ய வந்தால் அந்த நட்சத்திர கோயில், ராசி கோயில், கிரக கோயில்களெல்லாம் தரிசித்து அந்த சதாசிவமூர்த்தியும் தரிசித்து அவருடைய பரிபூர்ணமான பெருங்கருணைக்கு பாத்திரமாகலாம். அனைவரும் திருக்காஞ்சி வருக, இறைவனுடைய திருவருள் பெறுக என்று பிரார்த்திக்கின்றோம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.